பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ் நோபல் அவார்டுக்காக இதை நான் சமர்ப்பிக்கிறேன். இப்போ முதல்ல பொருளாதாரம் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். அதாவது எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். பொருளாதார கோட்பாடு, பொருளாதாரத்துக்கான வகுத்திருக்க கோட்பாடு அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு நாட்டின் இல்லை உலகத்தின் அந்த மணி வேல்யூ, பணத்துக்கான வேல்யூ, பணத்துக்கான மதிப்பீடு, மதிப்புங்கிறது வேற, மதிப்பீடுங்கிறது வேற. பணத்துக்கான மதிப்புங்கிறது ஒரு 10 ரூபாய்க்கு 4 கேரட்னா 4 தக்காளி, 10 ரூபாய்க்கு 4 தக்காளி, இது பணத்துக்கான மதிப்பு. 10 ரூபாய்க்கு 4 பீன்ஸ், 10 ரூபாய்க்கு 10 பீன்ஸ் அப்படிங்கிறது இது பணத்துக்கான மதிப்பு. 10 ரூபாய்க்கு 2 இட்லி அப்படிங்கிறது பணத்துக்கான மதிப்பு. இதே 10 ரூபாய்க்கு 3 இட்லி, இது பணத்துக்கான மதிப்பு. அன்னைய டேட்டில் பணத்துக்கான மதிப்பு. பணத்துக்கான மதிப்பீடு அப்படின்னா என்னென்னா, 10 ரூபாய்க்கு இங்கே 10 ரூபாங்கிறது அமெரிக்காவில் 100 ரூபா 50 காசு, இல்லை 99 ரூபா 25 காசு. இதே சவுத் ஆஃப்ரிக்காவில் இங்கே 10 ரூபாங்கிறது 27 ரூபா 50 காசு, இல்லை 28 ரூபா 95 காசு. இது பணத்துக்கான மதிப்பீடு. அப்போ மதிப்பு வேற, மதிப்பீடு வேற. இதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். இது பொருளாதார கோட்பாடு. ஆனால் நோபல் அவார்டு பொருளாதார கோட்பாடு என்னன்னு இப்போ நம்ம பார்ப்போம். நோபல் அவார்டு பொருளாதார கோட்பாடு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, பணத்துக்கான மதிப்பு அதை பார்க்கறது இல்லை, பணத்துக்கான மதிப்பீடு அதை பார்க்கறது இல்லை. நோபல் அவார்டு கோட்பாடு அதைத்தான் நம்ம பார்க்கணும். நோபல் அவார்டு கோட்பாடு இது இங்கே உலக பொருளாதாரத்தில் நோபல் பொருளாதாரத்துக்கான கோட்பாடு பணத்துக்கான மதிப்பு, பணத்துக்கான மதிப்பீடு. இதுதான் உலக பொருளாதாரத்துக்கான கோட்பாடு, நாடுகளுக்கான கோட்பாடு, பொருளாதாரத்துக்கான கோட்பாடு. இதே நோபல் அவார்டுக்கான பொருளாதாரத்துக்கான கோட்பாடு என்னன்னா, பணத்துக்கான மதிப்பீடு. இதில் மக்கள் அடைகிற பலன், ஒருத்தன் பணத்துக்கான மதிப்பீடு வழியாக கண்டுபிடித்ததுக்கான மக்கள் அடைகிற பலன். இதுதான் அந்த பலனில் நல்லது நடக்குமாயின் அதுக்கு நோபல் அவார்டு கொடுப்பாங்க. இதுதான் அவங்க நோபல் அவார்டுக்கு பொருளாதாரத்துக்கான கோட்பாடு. இப்போ நீங்கள் நோபல் அவார்டு வாங்கணும்னா பணத்துக்கான மதிப்பீடு இதை வகுத்து அதில் கிடைக்கிற பலனில் மக்கள் நன்மை அடையணும். அப்படி நன்மை அடைகிற மாதிரி நீங்கள் திட்டத்தை வகுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நோபல் அவார்டு கன்ஃபார்ம். சரியா? இப்போ நான் ஒரு திட்டத்தை வகுத்துருக்கேன், அது நன்மை அடைகிற மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். நன்மை அடைகிற மாதிரி இருந்தாச்சுன்னா நோபல் அவார்டு எனக்கு நோபல் அவார்டு கொடுக்கும். சரி, அது என்ன திட்டம்னு பார்ப்போம். இப்போ இந்தியாவில் எடுத்தாச்சுன்னா, போன வருஷம் விவசாயத்துக்கான திட்டத்தில் 95.99% நஷ்டமாயிருக்கு. 95.99% நஷ்டமாயிருக்கு. ஏன் நஷ்டமானா, பொருளாதார கோட்பாடு சரியாக வகுக்கப்படையில்லை. என்ன மதிக்கப்படையில்லை? பணத்துக்கான மதிப்பான்னு கேட்டால் கிடையாது. பணத்துக்கான மதிப்பீடு சரியாக வகுக்கப்படையில்லை. இங்கே 10 ரூபா 50 காசு விற்றுக்கிட்டு இருந்த கோதுமையை 10 ரூபா 95 காசுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க. 10 ரூபா 95 காசுக்கு ஏற்றுமதி பண்ணுனா அங்கே விற்பனை ஆகுறது, அமெரிக்காவில் விற்பனை ஆகுறது 100 ரூபா 75 காசுக்கு விற்பனை ஆகும். ஆனால் அவங்க இதே 10 ரூபா 95 காசை தந்தாங்க, இவங்க வாங்கிக்கிட்டாங்க. அங்கே விற்பனையானது அவ்வளோ விற்பனையாச்சுன்னு கேட்டாச்சுன்னா அதுக்கு பதில் இல்லை. இவங்க இந்திய அரசாங்கம் அதை நேரடியாக விற்பனை ஆகி இருந்தாச்சுன்னா, கொள்முதல் பண்ணியிருந்தாச்சுன்னா, அதாவது கொள்முதல் பண்ணியிருந்தா, செய்முதல்னா கொடுக்கறது, கொள்முதல்னா வாங்குறது. இதை நேரடியாக செய்முதல் பண்ணி நேரடியாக கொள்முதல் பண்ணியிருந்தாங்கன்னா, ஒருவேளை அமெரிக்க அரசு தடுத்தாச்சுன்னா, வேற எந்த நாட்டுக்கிட்டையாவது கொள்முதல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பணம் இந்தியாவுக்கு நிறையவே கிடைச்சிருக்கு, இந்திய மக்களுக்கு நிறையவே செஞ்சிருக்கலாம். இது பணத்துக்கான மதிப்பீட்டில் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. மதிப்பில் என்ன தப்பு பண்ணாங்கன்னா, 10 ரூபாய் 95 காசு போட்டதை 10 ரூபாய் 25 காசு போட்டிருந்தாங்கன்னா பொதுமக்களுக்கு நிறைய போய் நன்மை செஞ்சிருக்கும், விவசாயிகளுக்கு கொஞ்சம் நஷ்டம் வந்திருக்கும். அந்த நஷ்டத்தை பணத்துக்கான மதிப்பீட்டில் அவங்க ஈக்குவல் பண்ணியிருக்கலாம். இது என்னுடைய கண்டுபிடிப்பு. இதை நோபல் அவார்டுக்கு அனுப்புகிறேன். போன வருஷத்துக்கான இந்த வருஷத்துக்கான திட்டம் என்னன்னா, இந்த வருஷத்துக்கு திட்டம் இன்னும் போட இல்லை. அதில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, பணத்துக்கான மதிப்பில் தப்பு பண்ணியிருக்காங்க. நான் இப்போ இந்த வருஷத்துக்கு நான் கோதுமையில் இல்லை நெல்லில் கோதுமையில் ரெண்டுமே தப்பு பண்ணியிருக்காங்க. என்னென்னா, அது இன்னும் அவங்க திட்டம் வகுத்துட்டாங்க, ஆனால் வகுக்கையிலன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் அதை சொல்ல இல்லை. இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இனிமேல் போடுற திட்டத்தில் அதை கவனிச்சுக்கிறட்டும். இதை என் நோபல் அவார்டுக்காக இந்த கமிஷனுக்கு நான் அனுப்புகிறேன்.